இன்னைக்கு வேர்ல்டு லியோனல் மெஸ்ஸியை கோட்டுன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் சின்ன வயசில் அவருக்கு ஃபுட்பால் ஆடக்கூட ஸ்ட்ராங் இல்லை. சக்ஸஸ் ஸ்டோரி இல்லை, சர்வைவல் ஸ்டோரி. மெஸ்ஸிக்கு 11 வயசில் க்ரோத் ஹார்மோன் டெஃபிஷியன்சின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் பாடி க்ரோ ஆகலை, ஸ்ட்ரென்த்தும் இல்லை. டெய்லி இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. அந்தளவுக்கு பணம் பார்த்திங்கன்னா மெஸ்ஸியோட ஃபேமிலி கிட்ட அப்போ கிடையாது. ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் ஒரு ட்ரீம், இன்னொரு சைடில் ஒரு ரியாலிட்டி இருந்தாலும் எல்லா கிளப்ஸும் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த பையன் ரொம்ப வீக். ஃபுட்பால் வேர்ல்டுக்கு அவனோட பாடி மட்டும் தான் தெரிஞ்சது, ஆனால் அவனோட ஹார்ட் தெரியல. ஸோ இப்போ தான் மெஸ்ஸியோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. 13 வயசில் அவர் ஒரு சின்ன பையனாக அர்ஜென்டினாவை விட்டு ஸ்பெயினுக்கு போகிறாரு. எதுவுமே இல்லாமல் ஒரு ஊரில் போய் தனியாக நிற்கிறார். அவர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, லாங்குவேஜ் தெரியாது, கம்ஃபர்ட் ஜோன் இல்லை, மூணுமே இல்லாமல் ஒரு மனுஷன் தனியாக நிற்கிறாரு. ஆனால் ஒன்றே மட்டும் மீதி இருந்துச்சு அவர் மனசில், நம்பிக்கை. அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவரோட ட்ரீமுக்காக. மெஸ்ஸி பிறக்கும் போதே ஸ்ட்ராங்காக பிறக்கல, ஸ்ட்ராங்காக மாறினார். திஸ் இஸ் த பிகினிங், பார்ட் 1.